Hello everyone, welcome to the Oxygen. ஃப்ரைடே நான் வந்து மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருந்தேன். 2 மேஜர் டேட்டா ஒன்று வந்து நான் உங்ககிட்ட கொடுத்துருந்தேன். நிஃப்டி கேப் டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிஃப்டி நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அக்ரெசிவான நெகட்டிவாக இருக்கும் அப்படின்றதையும் நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த சாட்டர்டே சண்டேக்குள்ளே இருக்கிற டேட்டா அதை நான் வெளியே கொடுக்க மாட்டேன். ஏன்னா பிகாஸ் நம்ம அது ப்ரீமியம் மெம்பர்ஸ்க்காக நம்ம வச்சுருக்கிறோம். ஏன்னா ப்ரீமியமுக்கும் நம்ம யூடியூப்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற மாதிரி ஆகிடக்கூடாது கிளைண்ட்ஸ்க்கு. ஓகே, எனிவே அதில் வந்து சுமிட் G20 மீட்டிங் இருந்தது சாட்டர்டே சண்டே. அந்த மீட்டில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு மேஜர் நியூஸ் இல்லை. பட் யூஎஸோட மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் க்ளோஸ்னால காலையில் ஓப்பனிங்கே வந்து நிஃப்டி கேப் அப் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு வாலட்டிலிட்டி நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப எகைன் அங்கேருந்து ஒரு பை கரெக்ஷன், அப்புறம் அங்கேருந்து ஒரு செல் ஹியூஜ் விழுந்தது. இது பேனிக் மோடு. இதுக்கு ஏதாவது ஒரு டேட்டா இருக்குதா சார் அப்படின்னா எதுவும் கிடையாது. யூஎஸ் டேட்டா, இன்ட்ரெஸ்ட் ரேட் டேட்டா அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. கிடையாது. யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் டேட்டாலாம் அதுக்கு இன்னும் டைம் இருக்குது. இப்படியே சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு பேனிக் அட்டென்ஷன்லாம் எல்லாத்துக்குமே இருக்க தான் செய்யும். ஓகே, இப்போ இதுக்கான கரெக்டான ஒரு ரீசன் அப்படின்னா நமக்கு MSCI அப்படின்றது எனக்கு லேட்டாக தெரிய வந்தது. ஆக்சுவலாக அப்போ லைவ்ல இருந்ததுனால நான் பார்க்கல. ஸோ அந்த டேட்டாவை பார்க்கும்போது அதுவுமே கம்ப்ளீட் பாசிட்டிவ் ஃபார் இந்தியா. NSE நிஃப்டி 50. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நிஃப்டி விழுந்துட்டான் 959 சம்திங் லாஸ்ட் க்ளோசிங் பில். ஆக்சுவலாக ஐ ஃபர்கட், ஏன்னா அடுத்த மார்க்கெட்டுக்கு போயிட்டேன். ஸோ அங்கேருந்து ஒரு கரெக்ஷன் எடுக்கலாம். வரக்கூடிய நாட்களில் தான் நம்ம பார்க்க முடியும். என்னோட அனாலிசிஸ் படி ஹை டைம் ஃப்ரேம் போகிறேன், டெக்னிக்கல் வியூக்குள்ளே போயிடுறான். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டிட்டீங்கன்னா நான் லைவ் வரும்போது சரி, நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போதும் சரி, டெய்லி ப்ரெடிக்ஷன் வீடியோ போடுறேன். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி லைவ் ட்ரேட் பண்ணுற ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் அண்ட் இண்டெக்ஸில் இண்டெக்ஸ் ரெண்டுமே பண்ணுறேன். அண்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட், கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு நான் வரேன். எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். நம்ம கூட நீங்கள் ஜாயின் பண்ணி ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பிளானை நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ அது உங்களுக்கு ஓகேவா இருந்தது அப்படின்னா அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, லுக், இதுதான் ஆக்சிஜனோட பர்சன் மெனு. டிப்ஸு 4999, 9999, 15999 வந்து எல்லாருக்குமே ஒரே இதுதான். கிளாஸஸோட இது மட்டும் மாறும். கிளாஸ் ஜென்யூனாக இருக்கும். நீங்கள் படிக்காத விஷயங்கள் நிறையா இருக்கும். பெய்டு கோர்ஸாக இருக்கும். அது யூடியூப்ஸில் கிடைக்காது. ஓகே ஓகே, கம்மிங் டு த டாபிக். இப்போ நாளைக்கு நிஃப்டி என்ன பண்ணும்? பேங்க் நிஃப்டி ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நிஃப்டி பார்த்துருவோம். நிஃப்டி I'm planning for 1 hour. ஓகே, நிஃப்டியோடைய நாளைக்கு மேஜர் சப்போர்ட், ஏன்னா நெகட்டிவ்ல தானே நமக்கு ட்ரேட் ஆச்சு. அதனால இப்போ இங்கே நடக்கிறது என்னன்னா ஒரு ரிவர்சல் ஜோனா அப்படின்றது இருக்கும். கண்டிப்பாக ரிவர்சல் ஜோனா அப்படின்னு ஒரு கொஸ்டின் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரிவர்சல் ஜோனா இருக்கும். இஃப் இன்கேஸ் அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்த மேஜர் ஜோன் அப்படின்றது நம்ம நியராக தான் இருக்குது. நியரஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதை 25,856 இருக்கலாம். இப்போதைக்கு 2 சப்போர்ட் மட்டும் எடுத்துருக்குறேன். 3வது சப்போர்ட்டாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 800 அப்படின்றது நடக்கும். 800. ஓகே, 800 நான் எக்ஸாக்டாக வைக்கல, நான் ஒவ்வொருக்கா மெட்ரிக்ஸ் மாற்றிட்டு இருந்தால் கரெக்டாக இருக்காது. ஓகே, கோஆர்டினேட் மாற்ற முடியாது. நான் இப்போதைக்கு நான் டெம்பரவரியாக வச்சிடறேன். நாளைக்கு லைவ்ல வந்து பார்த்து தெரிஞ்சுங்க. ஓகே, ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நாளைக்கு கேப் அப் இருக்குமா அப்படின்னா மேக்ஸிமம் கேப் அப் இருக்கிறதுக்கு தான் பாசிபிள். ஸோ பிளானிங் ஃபார் பிடிஎஸ்டி ஆல்சோ. நாங்கள் என்ன நடக்குதுன்றது இனிமேல் தான் தெரியும். ஓகே, எகைன் 26,102 அப்படின்றது வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இணைய சூழ்நிலையில் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கங்க. ஒன்ஸ் உங்கள் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். மார்க்கெட்டை கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். சும்மா ஏனதானு பண்ணாதீங்க. வெரி டேஞ்சரஸ். ஓகே, 26,186 இருக்கும். அடுத்த மேஜர் மூவ் பார்த்தீங்க அப்படின்னா 26,280 இருக்கும். ஓகே, 280 ரவுண்ட் ஃபிகரில் தான் மார்க்கெட் எப்பவும் திரும்ப சைக்காலஜிக்கல் லெவல். பட் இன்னைக்கு 280 அப்படின்றத நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஓகே, இதுதான் நிஃப்டியோடைய மேஜர் மூவாக இருக்கும். அண்ட் பேங்க் நிஃப்டி அதே மாதிரி 1 hour நான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து வந்துடுறேன். ஏன்னா நான் கலர் திரும்ப ஒன்று மாற்ற வேண்டியது அவசியம் இல்லை.
ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா பேங்க் நிஃப்டி நீங்கள் வாங்குற ஏரியா 59,250க்கு மேலே நீங்கள் வந்து சைக்காலஜிக்கல் லெவலில் வாங்கணும் பை பண்ணுறதா இருந்தால். அண்ட் அகைன் இதுவுமே கேப் அப் 2 ஒன்று தான் சிமிலராக தான் இருக்க போகுது. அண்ட் அடுத்த இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது 59,450 அப்படின்றது வரும். இதையும் நான் ரேண்டமாக சொல்கிறேன். ஓகே, நீங்கள் கரெக்டான இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க வாய்ஸ் வச்சு. ஓகே, 59,000 அடுத்த மூவ் வந்து 59,600 இருக்கும். இதுவும் ஒரு சைக்காலஜிக்கல் மூவ். சப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி இங்கேயும் ப்ரைஸோட ரிஜெக்ஷன் அப்படின்றது வந்து நடக்கும். ஸோ அங்கே வந்து செல் ஸ்டாப்ஸ் ஆக தான் செய்யும், அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. செல் ஸ்டாப்ஸ் ஆகுது, செல் ஸ்டாப்ஸ் இன்கேஸ் பிரேக் ஆகுது, அந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் ஆகுது அப்படின்னா நியரஸ்ட் அடுத்த சப்போர்ட் அப்படின்னா 58,389 இருக்கும். அது 350 கன்வெர்ட் பண்ணிக்கங்க, 58,350 கன்வெர்ட் பண்ணிங்க. நான் இதில் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது, அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. மோரோவர் எனக்கு ப்ராப்பர் என்ட்ரி, ப்ராப்பர் ஸ்டாப் லாஸ் வேணும் அப்படின்றவங்க என் கூட ஜாயின் பண்ணுங்கள். நான் உங்களை பத்திரமா கையை பிடிச்சி கூட்டு போயிட்டு பத்திரமா கூட்டு வர்றது என்னுடைய ட்ரேடிங் ஸ்கில் வச்சு பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, விச்சவர் மார்க்கெட் வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்குது, டார்கெட் அடிக்குது அப்படின்றது போக இங்கே நான் கைடன்ஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு அழகாக தந்துட்டு இருக்கேன். லாங் டேர்ம் ப்ராஸ்பெக்டில் நம்ம ஜேர்னியாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத நினைக்கிறேன். குட். ஓகே, அடுத்த சப்போர்ட்டை மட்டும் பார்த்துட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்து ஃபைனல் சப்போர்ட் அப்படின்னா உங்களுக்கு 58,000 அப்படின்றது நடக்கும். பட் இதெல்லாம் போகுமா அப்படின்னா ரிஸ்க் தான், நாளைக்கு ரிஸ்க் தான். ரொம்ப பெருசாக மூவ் ஆகாது. இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு கிராஷ்லாம் நடந்தது அப்படின்னா இதெல்லாம் வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் நான் சொல்லணும் அப்படின்றதுக்காக அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, ஹேவ் அ குட் டே. தேங்க்யூ ஸோ மச். பை. லவ் யூ ஆல். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு லைவாக வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ. பை.